ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷராக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.42% வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பையிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாய்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக வந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.42% வரைக்கும் ஒரு டவுன் சைடு வந்து க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிற ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று க்ளோஸுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நேற்று லோவையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு. ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா $62.768. ஸோ மறுபடியும் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து போகலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ க்ரூட் ஆயில் சேம் கண்டிஷன்ஸ் தான். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னா, இந்த 5593 வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 5593 வந்தால் ஸோ அகைன் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேத்தோட லோ வரைக்கும் 5535 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம ஒரு டவுன் சைடு வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ எங்கே வந்தால் எடுக்கணும், 5593 வந்தால் ஸோ செல்லிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் இந்த 5511 தாங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு கிரிட்டிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சப்போர்ட்டா இல்லை பிரேக் அவுட்டான்னு தெரியல. ஸோ அது 50-50 சான்சஸ் தான் இன்னைக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன், ஸோ ஒரு ட்ரேடிங்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆனுது அப்படின்னா ஸோ இந்த இடம் வந்து அகைன் வந்து ஒரு 5593 வரைக்கும் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த 5511க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா ஸோ அகைன் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி ட்ரை பண்ணலான்னா வேறு வழி கிடையாது. நம்ம எக்ஸல் போட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸல் போட்டு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸல் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று செல்லிங்கு இல்லைனா பையிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே வந்ததுன்னா இந்த இடம் வந்து அக்யூரேட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் 5593ங்கிறது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் ஏரியா 5511ங்கிறது. ஸோ இது வந்து சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். சப்போஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறப்ப 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கிரீன் கலர் கேண்டில் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக வந்து ஸோ பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல தான் மேலே வராமல் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து செல்லிங் வந்து கண்டினியூஷன் தான் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து காலையில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்தது. ஸோ ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ஆகிடுச்சு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 408.4, அதாவது மார்ச் 408.4லேருந்து கிட்டத்தட்ட 243 நமக்கு 245 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூன் மாதம் ஒரு 2 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 358லேருந்து 248 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ டவுன் ஆகிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போவும் இந்த ஃபுல் கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம டவுன் சைடு வந்து நேச்சுரல் கேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி டார்கெட் வந்து 902ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ காப்பரோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனுங்கிறது இதுதான் 876.40. ஸோ நமக்கு ஆல்ரெடி இவ்வளோ தூரம் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 902.45 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ்.
ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.